லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. காடு மிகவும் அமைதியாக இருந்தது. பறவைகள் கூட மூச்சை பிடித்துக்கொண்டு இருப்பது போல் தோன்றியது. ஒரு கையால் அடர்த்தியான புற்களை விலக்கி மறு கையில் வரைபடத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஆரியன் முன்னேறினான். ப்ரூனோ அவன் பின்னால் நெருங்கி சென்றான். புதற்காட்டில் ஏற்படும் சிறு சத்தங்களை கூட ப்ரூனோ மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆரியன் தோளில் அமர்ந்திருந்த கிப் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தான். அவன் மூக்கு துடித்தது. ஏதோ தவறு என்று அவன் முணுமுணுத்தான். ஆரியன் என்ன என்று கேட்பதற்குள் அவன் கீழே இருந்த தரை வேகமாக நகர்ந்தது. திடீரென்று பாம்புகளைப் போல எல்லா திசைகளிலும் இருந்து கொடிகள் மேலே வந்தன. ஆரியனின் கைகளையும் கால்களையும் சுற்றி கொண்டு அவனை மேலே தூக்க முயற்சி செய்தன. முக்க நிறைந்த அந்த கொடிகள் அவன் கைகளையும் கால்களையும் சுற்றி கொண்டிருந்த போதும் அவன் போராடினான். ப்ரூனோ ஆவேசமாக குறைத்து அவன் அருகில் வந்தான். ஆனால் அவனும் பிடிபட்டான். அவனது பின்னங்கால்களை சுற்றி கொண்டு கொடி அவனை தலைகீழாக தொங்கவிட்டது. கிப் சரியான நேரத்தில் குதித்து ஒரு கிளையிலிருந்து வேகமாக இறங்கினான். நிழலிலிருந்து ஒரு உயரமான உருவம் வெளிப்பட்டது. அந்த அந்நியன். அவன் மேலங்கி மரங்களுடன் கலந்து அவன் கண்கள் ஒரு எஃகு போல் மின்னின. அவன் அமைதியாக நகர்ந்து ஒரு புன்னகையுடன் ஆரியனின் பெல்ட்டிலிருந்து சுருட்டப்பட்ட புதையல் வரைபடத்தை பறித்தான். இவ்வளவு தூரம் என்னை அழைத்து வந்ததற்கு நன்றி என்று கூலாக சொல்லிக்கொண்டு வரைபடத்தை தனது மேலங்கிக்குள் திணித்தான். நான் இதை இங்கிருந்து எடுத்துச் செல்கிறேன் என்றான். ஆரியன் வேண்டாம் என்று கத்தினான். நீ எங்களை ஏமாற்றி விட்டாய் என்றான். ப்ரூனோ சத்தமாக குறைத்தான். முறுக்கு கொடிகள் அவர்களை நொறுக்கின. அவன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒன்றை கடித்தான். அது கிழிந்தது. உற்சாகமடைந்த ப்ரூனோ தனது ரோமங்களை உரசும் முட்களை பொருட்படுத்தாமல் மற்ற கொடிகளை வெத்தனமாக கடித்தான். அவ்வளவுதான் ப்ரூனோ என்று ஆரியன் கத்தினான். கொடிகள் தளர்ந்தன. ஆரியன் விடுபட்டான். இதற்கிடையில் கிப் ஒரு மரத்தின் மேல் ஏறி கண்களை வேகமாக சுழற்றி அவன் எங்கு செல்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் அந்த பாறையை அடைவதற்குள் நாம் அவனை பிடிக்க வேண்டும் என்றான். கடைசியாக ஒரு நொடியில் ப்ரூனோ ஆரியனின் கைகளை விடுவித்தான். ஆரியன் தரையில் விழுந்தான். தட்டு தடுமாறி அவன் எழுந்து நின்றான். அவன் எந்த பக்கம் போனான் என்றான். கிப் கீழே குதித்தான். ரொம்ப லேட். அவன் வேகமாக இருக்கான். மேப் போயிடுச்சு. இது இல்லாம நாம் புதையலை அடையவே முடியாது என்று அவன் உதட்டை பிதுக்கினான். என்ன இல்லைனா என்று ஆரியன் கேட்டான். கிப் பெருமூச்சு விட்டான். நான் அங்கே திரும்பி போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும். காற்று சுரங்கப்பாதைகள் வழியாக. ஆரியன் கண் சிமிட்டினான். காற்று சுரங்கப்பாதைகளா? அவை ஆபத்தானவை என்று கிப் எச்சரித்தான். சுழலும் காற்றுப்பைகள் உங்கள் செவித்திறனை குழப்பமடைய செய்யும். எதிரொலி அறைகள், எச்சரிக்கை இல்லாமல் ஒழிந்து விழும் சுரங்கப்பாதைகள். ஆனால் நாம் அதை கடந்து சென்றால் நாம் அவனை முந்திச் செல்வோம். அவன் செல்வதற்கு முன்பாகவே நாம் மறைக்கப்பட்ட பாதையை அடைவோம். ப்ரூனோ ஒரு முறை குறைத்து வாளையாட்டினான். தான் தயாராக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தினான். ஆரியன் தன்னைத்தானே தூசி தட்டி கொண்டான். அப்ப நாம் ஏன் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்றான். மூவரின் இதயங்கள் படபடவென துடித்தன. அவர்கள் வேகமாக காட்டுக்குள் ஓடினார்கள். சூரியன் மரங்களுக்கு பின்னால் மறையத் தொடங்கினான். இப்பொழுது ஒவ்வொரு அடியும் முக்கியமானது என்று ஆரியன் கூறினான். அவர்களிடம் திசைகாட்டி இல்லை, வரைபடமும் இல்லை. ஒருவருக்கொருவர் கொண்ட நம்பிக்கை மட்டுமே இருந்தது. மற்றும் கிப்பின் ரகசிய பாதையும் இருந்தது. முன்னால் காடு ஒரு பெரிய பள்ளத்தாக்கை போல் திறந்திருந்தது. கீழே இருந்து ஊளையிடும் காற்று எதிரொலித்தது. காற்று சுரங்கப்பாதையின் நுழைவாயிலில் அர்த்தமற்ற சத்தங்களை இசைத்தது. ஆரியன் சுழலும் மூடுபடியை பார்த்தான். பின்னர் ப்ரூனோவையும் பார்த்தான். பின்னர் கிப் மேலே பார்த்தான். இது உங்களுக்கு உறுதியாக தெரியுமா என்று கேட்டான். இல்லை என்று கிப் முணுமுணுத்தபடி ஆரியனின் தோளில் சாய்ந்தான். ஆனால் அந்த திருடன் புதையலை பெறுவதை விட நாம் இந்த காற்றை எதிர்கொள்வதையே நான் விரும்புகிறேன் என்றான் கிப். 3 நண்பர்களும் சேர்ந்து பள்ளத்தாக்கின் முகதாரத்தில் கால் வைத்தனர். காற்று அவர்களை சுழற்றி வீசியது. அவர்களின் அடுத்த சாகச பயணம் தொடர்ந்தது.